தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இருக்க இடம் கொடுத்தால் படுத்த இடம் கேட்கும் காங்கிரஸ். இருக்க இடம் கொடுத்தால் படுக்க இடம் கேட்கும் காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் ஜோசப் விஜய் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசு அமைத்தார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை உறுப்பினர்களுடன் ஆதரவு கொடுத்தது. 5 சட்டசபை உறுப்பினர்களில் 2 பேரை ஜோசப் விஜய் அமைச்சராக்கினார். ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கினார். இதுவே பெரிய விஷயம். 5 சட்டசபை உறுப்பினர்களை வச்சுட்டு 2 அமைச்சர் பதவி கொடுத்ததே பெரிய விஷயம். இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திடம் கூடுதலாக பதவிகள் கேட்கிறது. வாரிய தலைவர் பதவி வேணும், 150 அரசு வழக்கறிஞர் பதவி வேண்டும், மேலும் மாவட்ட அளவில் காங்கிரஸ் கட்சியினருக்கு அரசு பதவிகள் வழங்க வேண்டும். அடுத்த ராஜ்யசபா எம்பி எலெக்ஷனில் தங்களுக்கு ஒரு எம்பி சீட் வேணும். அடுத்ததாக நடைபெற உள்ள லோக்சபா தேர்தலில் 20 எம்பி சீட் வேணும். அடுத்ததாக நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலில் தங்கள் கட்சிக்கு 40% தொகுதிகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கோரிக்கை வச்சிருக்கு. இது ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இருக்க இடம் கொடுத்தால் படுத்த இடம் கேட்கிறது காங்கிரஸ், இருக்க இடம் கொடுத்தால் படுக்க இடம் கேட்கிறது காங்கிரஸ் என்று சொல்ல வேண்டும். இப்போ மேலும் மேலும் பதவிகள் கேட்டுக்கொண்டிருப்பதால் ஜோசப் விஜய் கையை விரித்து விட்டார். இஷ்டம்னா கூட்டணியில் இருங்க, இல்லாட்டினா வெளியே போங்க. இரட்டை இலக்கத்தில் பதவி வச்சுக்கிட்டு கருணாநிதி 5 ஆண்டுகள் ஆட்சியை சமாளிச்சாப்புல, அதே மாதிரி எங்களுக்கு 5 ஆண்டுகள் ஆட்சியை எப்படி நிறைவு செய்யணும்னு தெரியும். இருக்க இடம் கொடுத்தால் படுக்க இடம் கேட்குது இந்த காங்கிரஸ். ஆகவே விருப்பம்னா கூட்டணியில் இருங்க, இல்லாட்டினா கூட்டணியை விட்டு வெளியே போங்க அப்படின்னு விஜய் கராரா சொல்லியிருக்காப்புல. இது காங்கிரஸ் கட்சியினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்காரங்களே இப்படித்தான், இருக்க இடம் கொடுத்தால் படுக்க இடம் கேட்பாங்க. காங்கிரஸ் கட்சியினரையும் பதவியையும் பிரிக்க முடியாது. அவங்கள ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணும். ஆக தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திலும் மேலும் மேலும் பதவிகள் கேட்டு நச்சரிக்கிறது. ஜோசப் விஜய் கையை விரித்துள்ளார். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.